ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம முருகரோட மெசேஜ் பார்க்குறோம். வைகாசி விசாகம் இதோட சிறப்பு நிகழ்ச்சியாக நான் இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இது நீர் ராசிக்காரங்களுக்கான ப்ரெடிக்ஷன். நீர் ராசி என்னென்னு பார்த்தா கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கான ப்ரெடிக்ஷன் இது. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, என்ன ஒரு அதிசயம் அற்புதம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. என்னென்னா நீங்கள் டிவைன்கிட்ட நீங்கள் முருகர்கிட்ட கேட்டிருக்கலாம், எனக்கு இது நடத்தி கொடுங்கப்பா, எனக்கு இது எப்போ நடக்கும். இந்த மாதிரி உங்களோட பிரார்த்தனைகள் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடக்க போதா, என்ன பிக் சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு அப்படின்ட்டு பார்க்கலாம். சரியா? கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு எப்படி அவரை கூப்பிட்டா பிடிக்குமோ, இப்போ நான் சொல்கிறேங்கிறதுக்காக ஓம் முருகான்னு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓம் சரவண பவான்னு சொன்னால் பிடிக்குதா, அப்பனே முருகா அப்படின்னு சொன்னால் பிடிக்குதா, எப்படி கூப்பிட்டா அவரோட உங்களுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படுதோ அந்த வார்த்தையை கொடுங்க. சரியா? அந்த ஃபீலை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் கொடுப்பாரு. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கும், இந்த நீர் ராசிக்காரங்களுக்கு முருகர் என்ன பிக் சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு வித்தின் 48 ஹவர்ஸ். அவரோட பிறந்த நாளான இந்த அற்புதமான வைகாசி விசாகம் இந்த சிறப்பு நாளில் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு பார்க்கலாம். நீர் ராசிக்காரங்களே, நீங்கள் ரொம்ப அன்பானவங்க. பாருங்கப்பா, ஃபஸ்ட்டு கார்டே உங்களுக்கான கார்டுப்பா. ஃபஸ்ட்டு கார்டே நீர், வாட்டர் எலமெண்ட். பியூட்டிஃபுல். அடடடடா, இதுதான்ப்பா என் அப்பன் முருகனுக்கு நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடுங்க. அரோகரா சொல்லுங்கள், டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் கொடுத்துட்டு பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக நான் நீர் ராசிக்காரங்களுக்குன்னு சொல்லி நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்டே வாட்டர் எலமெண்ட். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைல் 1, அதாவது பைல் 1 சொல்கிறேன் நான், சாரி. அது எப்போ நம்ம பைல் பார்க்கணும்ல, அதே இதில் வருது எனக்கு. ஓகே. இந்த கடகம், ரிச்சிகம், மீன ராசிக்காரங்களே, நீங்கள் ரொம்ப அன்பு, பாசம், கனிவு இதெல்லாம் நிறைஞ்சவங்க. உங்களுக்கு குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் நீங்கள் எப்படி கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. God bless you. குருச்சரணம். இந்த மாதிரி குணாதிசயம் எப்படின்னா, எல்லாமே நீங்கள் ஒரு ரொம்ப, நான் சொன்னேன்ல, ஒரு ஃபீலை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். கமெண்ட்டில் முருகருக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஓ முருகான்னு சொல்லி டைப் பண்ணும் போது உங்களுக்கு எப்படி அப்பாவோட இன்ட்ராக்ட் ஆகுதோ அந்த ஃபீல் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுங்கன்னு. அந்த ஃபீல்னு சொன்னல, அந்த இதுக்கு முழு அர்த்தமே உங்களோட இந்த ராசி தான். ஏன்னா ரொம்ப ஃபீலிங், அந்த இதுவெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப எமோஷ்னல் சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு ராசிக்காரங்கன்னா இந்த நீர் ராசிக்காரங்க. அதே மாதிரி உங்களை யாராவது சட்டுன்னு பலகீனப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நீங்கள் சட்டுன்னு எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிவிடுவீங்க. உங்களால் கோபத்தையும் அடக்கி வைக்க முடியாது, அதே மாதிரி பாசத்தையும் அடக்கி வைக்க முடியாது. எல்லாருமே அன்பாக நேசிப்பீங்க, அரவணைச்சி போகணுன்னு நினைப்பீங்க. ரொம்ப இப்போ இந்த கொஞ்ச நாளாகவே உங்களோட
லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் அப்பப்போ சட்டுன்னு கோவப்பட்டுக்கிட்டு ரொம்ப மற்றவங்களோட ஒரு அனுசரணை இல்லாமல் சில, ஏன்னா அந்தளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப இவ்வளோ வீக்காக இருக்கீங்களா, அதனால் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 48 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அன்பாகவும் சப்போர்ட்டிவாகவும் அவங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க இருப்பாங்க, இணக்கமாக இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. அப்பா ஆமாவா மெசேஜ் ரொம்ப பேஷனேட்டாக ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்கப்பா நீங்கள். அந்த வேலையில் அந்த இதில் வந்து ஒரு நல்ல இன்கம், ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஃபேமிலி ஒற்றுமைக்காக ரொம்ப இது பண்ணுவீங்க நீங்கள். ஓகேவா? மன்னிச்சிருங்க. உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னா, இந்த 48 ஹவர்ஸில் உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் கணவரோ இல்லை நீங்கள் உங்கள் மனைவியோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன பாசத்தை கொடுக்குறீங்களோ, என்ன அரவணைப்பை கொடுக்குறீங்களோ, அந்த அரவணைப்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாசத்துக்காக தான் ஏங்கிட்டுருக்கீங்க. அதுதான் உங்களோட இன்டென்ஷனாகவும் இருக்குது. என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இப்போது இந்த 48 ஹவர்ஸில் நீங்கள் என்ன மனசில் வந்து அவர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல நான் வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலையை நான் ரொம்ப நல்லா நேர்த்தியாக செஞ்சு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். அதே மாதிரி என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும். என் கணவர் என்கிட்ட அன்பாக இருக்கணும். இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா என் மனைவி, என் குழந்தைகள் எல்லோரும் என்கிட்ட அன்பாக இருக்கணும். அது மாதிரி ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா என் கணவர், குழந்தைகள் எல்லாம் என்கிட்ட பிரியமாக இருக்கணும். அப்படி தான், அதுதான் உங்களோட இன்டென்ஷனே. ஆமாம் தானே? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. எனக்கு அதுதான், ஏன்னா இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது அதுதான் அவர் வந்து சொல்ல வராரு. கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி நிலவும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து என் குழந்தைங்களையும் என்னையும் அதாவது இந்த விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டேன். என் முருகர் வந்து எனக்கு இந்த அற்புதமான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டாருன்னு அவருக்கு நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுவீங்க. அவருக்கு வந்து நன்றி சொல்லுவீங்க. அது வாவ், உங்களுக்கே சில விஷயங்கள்லாம் தெரியும் கைஸ். உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி பண்ணணும் உங்களுக்கு, அதாவது எந்த விஷயத்தையும் நீங்கள் மேலோட்டமாக செய்ய மாட்டீங்க. உங்கள் ஃபேமிலிக்காக எல்லாத்தையுமே அந்த இதயத்திலிருந்து வரும். சில பேர் வந்து ஃபேக்காக பேசுவாங்க பார்த்தீங்களா, சும்மா மேலோட்டமாக பேசுவாங்க. ஃபேமிலி மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட் இல்லாமலாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலும் உங்கள் கணவர் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்க நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் அங்கே வராது. ஏன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி இதுவோடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க கேட்காமலே போய் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. அவங்களுக்காக டீப்பாக ப்ரே பண்ணுவீங்க. இதுதான் உங்களோட ஹேபிட். ஓகேவா? ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், உங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் இல்லை மனம் வருத்தம் ஏதோ ஒன்று இருந்திருக்கு அப்படின்னா அவங்கள மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேமிலி பாண்டிங்கை, இந்த ஒற்றுமை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இதுவாக கொடுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? அவங்க உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்க. நீங்கள் அவங்கள மன்னிச்சிடுங்க. காம்ப்ரமைஸ் ஆக நீங்கள் மாறணும். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் கணவரையோ இல்லை குழந்தைகளையோ மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி கணவர் பார்க்குறீங்கன்னா மனைவியை மன்னிச்சிடுங்க. உங்களோட லைஃப் பர்பஸ் என்னங்கிறது சில பேருக்கு தெரியும். சில பேருக்கு வந்து அவேக்னிங் பீரியட் கூட தெரியுது. அதனால் அந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்ட்யூஷன் வருது, அதனால சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க இல்லையா, உங்களோட வேலையில் அதை வந்து அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதை விட்டுறாதீங்க. அதில் ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை வந்து கேப்சர் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஒரு பேஷனேட்டான ஒர்க்குன்னா எப்படின்னா, நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கிறது,
இல்லைன்னா ஒரு மாடலிங்கில் இருக்கிறது, சினி ஃபீல்டில் இருக்கிறது, இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு தனித்துவமான ஒரு போஸ்டிங்கு, ஒரு தனித்துவமான ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பீங்க கைஸ். அது மாதிரி நீங்கள் வெளியில் நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்குன்னு ஒரு அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் தான் இருப்பீங்க. எல்லாருமே வந்து அரவணைச்சு போவீங்க. கொஞ்ச நாளாக இந்த ஃபேமிலிக்காகவும் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா, இப்போ வந்து உங்கள் மைண்ட் செட் எப்படின்னா, சரி போ எல்லோரையும் நம்ம வந்து அரவணைச்சு போகலாம், எல்லாம் மாறும் அப்படின்னு இறைவன் மேலே அப்படியே சரண்டர் பண்ணுவீங்க. நீ பார்த்துக்கப்பா, நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து ரிலாக்ஸாக இருக்கேன், நான் எல்லாரையுமே வந்து அனுசரிச்சுட்டு போவேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து டேரூட்லேயும் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் கூட வரலாம். அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லான ஒரு இதெல்லாம், அதாவது ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டாக கூட இருப்பாங்க கைஸ். இது ஒரு சிலருக்கு தெரியுது எனக்கு, அதனால் சொல்கிறேன். ஒரு சில மக்களுக்கு வந்து திடீர்னு வந்து உங்களோட படிப்பில் ஒரு முன்னேற்றம், அதுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு க்ரோத்திங் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஸ்டடீஸ்க்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது, இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறது உங்களோட வேலையில். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரியா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். டாரோட்டில் இந்த ஏஞ்சல் கார்டில் நல்ல சூப்பராக மெசேஜ் கொடுத்துருக்காரு. வா, இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் கேட்ட விஷயம் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம், குடும்ப ஒற்றுமை, ஏதாவது நீங்கள் வந்து வீடு வாசல் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏதாவது மணி லேகிங் ஏதாவது இருந்தாலும் அது கூட உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறாரு. அதில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீங்கள் அதுக்கான முயற்சியில் தான் இருக்கீங்க. நீங்கள் ப்ரேயரும் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் பேஷனேட்டாக அதில் வேலை பார்க்குறீங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு சைன் கிடைக்க போகுது உங்களுக்கு. கண்டிப்பாக குட் ஃபார்ச்சூன். உங்களோட அந்த பேட் சைக்கிள் முடிஞ்சு குட் சைக்கிள். நீங்கள் ப்ரே பண்ண விஷயங்கள், மணிக்காக, ஜாப்காக, ரிலேஷன்ஷிப்காக, வாட் எவர் இட் இஸ், யார் யார் என்னென்ன பிரார்த்தனை வச்சிங்களோ எல்லாத்துக்கும் ஒரு ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குறாருப்பா. இதுக்கு மேலே என்னப்பா, இதுக்கு மேலே என்னப்பா வேணும்? இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்க அந்த விஷயத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி படிப்பாக இருக்கலாம், மணி ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக 48 ஹவர்ஸில் உங்களுக்கு அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் வருது. ரெடியாக இருந்துக்கோங்க கைஸ். ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்குவீங்க. அது மாதிரி உங்கள் மைண்ட் செட்டையும் நீங்கள் வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வரன் அமையலாம். ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வருவாங்க, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்க. ஓகேவா? ஸோ படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், ஜாப் கேரியர்லேயும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது வந்து சாதாரணமாக உங்களுக்கு இப்போ இருந்தால் கூட அதில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் பார்ப்பீங்க நீங்கள். சூப்பராக கொடுத்துட்டார் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு. நீர் ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது, குடும்பம் ஒற்றுமையாக போகுது. மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க, காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க. அவங்கக்கிட்டேருந்து அந்த அன்பு பாசம், நீங்கள் கொடுத்த பாசம் திரும்ப வரும், கவலைப்படாதீங்க. முருகர் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டார். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? முருகர் ரெடியாக இருக்கார். ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், அரோகரான்னு சொல்லி பாடுங்க. பாட வருதா இல்லை டைப் பண்ண வருதா, எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா. இந்த ரீடிங் எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் ஆண்டவருக்கு அரோகரா. ஓகே, கனகம்பட்டி அப்பாவுக்கு, பழனி ஆண்டவருக்கு அரோகரா. தட்ஸ் இட். தேங்க்யூ, தேங்க்யூ. ஐ லவ் யூ டேடி. தேங்க்யூ. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிலராசிக்காரங்களுக்கு, ஓகேவா, பூமி ராசி சொல்லுவோம், இவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 3 ராசியும் வந்து நிலராசி சொல்லுவோம். ஓகேவா? இந்த 48 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன ஒரு குட் ஃபார்ச்சூன், உங்களுக்கு என்ன ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் நடக்க போகுது, முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். அவர்கிட்ட
உங்களோட ப்ரேயரை வைங்க. ஓம் முருகான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னாலும் சரி, பாடினாலும் சரி, ஓகேவா? ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கன்னி, மகரம், ரிஷபம். ஓகே, ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஏதோ ஒரு பெரிய ஒரு லாஸ், ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்திருக்கீங்க. எமோஷ்னல் லாக், அது ரிலேஷன்ஷிப்பில் கூட தெரியுது. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு எண்டிங் கார்டு, ஓகேவா? எண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் தட் bring relief, sadness and both. Opportunities for new happiness, weight off your shoulders, the end of addiction. யாரோ சம் அடிக்ஷனில் இருக்கிறீங்களா? ஓகே, இப்போது இந்த 3 ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, கைடன்ஸ் தான் வருது ஃபஸ்ட்டு. ஒரு பேலன்சிங் வேணும். நீங்கள் கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்கீங்க போல், அதனால் இதை கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் பாஸ்டில் நடந்த அந்த வலி வேதனையை உங்கள் ஷோல்டரில் சுமக்க வேண்டாம், அதை என்கிட்ட ரிலீஸ் பண்ணுங்கள், ஓகேவா? உனக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுதான் இந்த கார்டோட மீனிங். அண்டு நீங்கள் சில பேருக்கு ஒரு ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த 48 ஹவர்ஸில் அதை நீங்கள் போய் அட்டன் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு ஒரு ப்ரெக்னன்சிக்கான ஒரு டைம் கூட ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு குழந்தை, புது பார்ட்னர் வராங்க. சில பேருக்கு நீங்கள் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஒரு குட் நியூஸ் கிடைக்கலாம். இல்லை உங்களுக்கே கூட அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வருது கைஸ். செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டு, இப்போது அங்கிள் ஆன்ட்டி இல்லைனா உங்களோட அம்மா அப்பா கிட்டேருந்து, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. உங்களை ஃபேமிலியை சுற்றி ஒரு அம்மா அப்பா கேரக்டரில் இருக்காங்க, ஒரு தாத்தா பாட்டினா அவங்க மூலயமா, இல்லைனா இப்போ சித்தப்பா பெரியப்பா, இல்லைனா அங்கிள் ஆன்ட்டி மாமா மாமி, அந்த மாதிரி அவங்க சுற்றி இருக்கிற அந்த சொந்த பந்தங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். அது மணி ரிலேட்டடாக கூட கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிலர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சில லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி கூட கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இது மாறும்னு சொல்கிறாரு, ஓகேவா? இது மாதிரி நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ உங்கள் ஃபேமிலியில், இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் ஃபேமிலியில் யாரும் உங்களை இது பண்ணியாச்சு, அந்த வருத்தத்தில் இருக்கீங்க. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இது கலெக்டிவ் ரீடிங்காக வருது, அதனால் சொல்கிறேன். கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கும் சரி, உங்களோட முக்கியமான தேவைகளுக்கு, அப்புறம் உங்கள் பிஸ்னஸ்க்கு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம், ட்ராஜடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை பார்க்குறீங்க, ரொம்ப வேலை பார்க்குறீங்க, ஒரு பேலன்சிங் இல்லை. ஒரு நேரத்துக்கு ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர முடியாமல் தவிக்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஜாய்ஃபுல்லான அந்த விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்த்து, இப்போ இந்த சைக்கிளை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோக்கஸிங் ஒரு இடத்துல வைங்க. ஒரு நல்ல விஷயங்களை அடிக்கடி நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம பேலன்சிங்காக இறைவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட்டெல்லாம் சில நேரத்தில் இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை நினச்சி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த மைண்டு, நீங்கள் உங்களோட ஃபோக்கஸிங்கை, எனர்ஜியை பல இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களால் முன்னேற முடியாது. கவனத்தை ஒரு இடத்துல வைக்கணும், அப்போ தான் முன்னேற முடியும்.
ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபன் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களை நினச்சி அதை வச்சு நீங்கள் வந்து சந்தோஷப்படுங்க. கூட இருக்கிறவங்களோட கொஞ்சம் பேலன்சிங்காக இருங்க. ஏன்னா அன்பேலன்சிங் சிச்சுவேஷன் மாதிரி தான் இது தெரியுது. அதனால தான் இது சொல்கிறார். 48 ஹவர்ஸில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 3 ராசிக்காரங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களோட என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் இந்த ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், இழப்புகள் நடந்திருக்கு. ஃபைனான்ஸ் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தெரியுது. அதனால் ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஒரு சிலர் இது வந்து 75% இந்த மாதிரி தெரியுது. ரிமைனிங் 25% சில பேருக்கு வந்து உங்களோட ஃபேமிலினால் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குட் நியூஸ். நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ்க்கான ஒரு விஷயங்களை மூவ் ஆன் பண்ணுறது, அந்த மாதிரியும் தெரியுது. சரியா? சரி, கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பேலன்சிங் வேணும்னு சொன்னீங்கன்னா இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். அவர் எதிர்பார்க்குறது அந்த சரண்டர் தான். நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் உனக்கான கதவுகளை திறப்பேன் அப்படிங்கிறாரு. ஓகே, இது ஒரு சில மக்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, பார்ட்டி ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஓகேவா? வித்தின் 48 ஹவர்ஸில். சரி, நம்ம டேரோட்டில் பார்க்கலாம் என்ன உங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்தர் கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ்க்காக நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறது, திருமண வாய்ப்புகள் இருக்குது, குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது பார்த்து நான் போய் சொன்னேன். அந்த மாதிரி கூட இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது தெரியுது. சிலருக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஒரு திடீர் பணவரவு, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட், அதுவும் தெரியுது. 48 ஹவர்ஸ்க்குள்ளே வைகாசி விசாகத்தில் முருகர் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் என்ன விஷயங்கள் வச்சுருக்காரு, இந்த கார்டு வழியாக இன்னும் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாரு. எஸ், செலிப்ரேஷன்ஸ். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. எங்கேயாவது நீங்கள் வந்து அவுட்டிங் போயிட்டு நீங்கள் வந்து கெட் டுகெதர் மாதிரி ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சில பேருக்கு வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களோட பாஸ்ட் சைக்கிள் ரொம்ப வருத்தமான ஒரு சைக்கிள் தான். அதை தான் அவர் வந்து சரண்டர் பண்ணிவிடு, உன் ஷோல்டரில் சுமக்காத நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், உங்களுக்கு இந்த 48 ஹவர்ஸில் உங்களோட உறவுகளால் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில பேருக்கு வந்து அப்ராடில் வேலை கிடைக்கிறது, வெளியூருக்கு பயணம் பண்ணுறது, ட்ராவல்ஸ் ஏற்படுறது, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது கைஸ். ஓகேவா? ஃபேமிலியோடு நீங்கள் டூர் போகலாம், ட்ராவல் ஏற்பட போகுது. சந்தோஷமாக ஒரு நிறைவாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபேமிலியோடு இருக்கோம், நமக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சப்போர்ட்டும் சரி, ஒரு நிறைவு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுவீங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சது, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் நான் போயிட்டேன், முருகா ரொம்ப நன்றிப்பா அப்படி சொல்லி அவருக்கு கிராட்டிடியூட் பண்ணுவீங்க. முருகர் இந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கார். உங்ககிட்ட இருக்க அந்த பிளாக்கேஜஸ்க்கான இதை சொல்லிட்டார். அன்பேலன்சிங்காக இருக்கிறீங்கல்ல, அந்த சுச்சுவேஷனையும் சொல்லிட்டாரு. அதனால் கவனம் தேவை. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நிறைய விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எனர்ஜியை லாஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ரொம்ப இழப்புகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதிலேருந்து வெளியில் வாங்க அப்படிங்கிறாரு. சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். முருகருக்கு எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம், அதனால் அவரோட ப்ரிடிக்ஷன் நான் எடுத்தேன். சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துட்டாரு 48 ஹவர்ஸில். நாளைக்கு பௌர்ணமி இருந்தாலும் இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே என்னென்ன பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்ட்டு போட்டேன். நல்லாவே வந்து சூப்பராக வந்து கைடன்ஸும் பிளஸ்ஸிங்ஸும் வச்சுருக்காரு. ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபயர் எலமெண்ட் ராசிகளுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம்.
ஃபயர் எலமெண்ட் ராசிகள் என்னென்னா மேஷம், சிம்மம், தனுஷ். ஓகேவா? இந்த 3 ராசிகள் ஃபயர் எலமெண்ட்டுக்கானது. இவங்களுக்கு இந்த 48 மணி நேரத்தில் என்ன ஒரு நல்ல பிக் சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு முருகர்னு பார்க்கலாம். முருகருக்கு கமெண்ட்டில் தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம், அவரோட ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்ஸ், அதனால் நான் எடுத்திருக்கேன். மேஷம், சிம்மம், தனுஷ் நேயர்களுக்கு என்ன ஒரு பிக் சர்ப்ரைசிங் இருக்குது, என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு முருகர் அப்படின்னு பார்க்குறோம். உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. சந்தோஷமாக ரொம்ப நாளாக பேஷனேட்டாக வேலை பார்த்துருக்கீங்க மணி இன்கம்காக, மணி மணி மணி. ஓகே, உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க, தனித்துவமாக இருப்பீங்க நீங்கள். ஓகேவா? அது உங்களோட அந்த ராசியோட இதுவே. ஆனால் உங்களை வந்து எப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து இது பண்ணிட முடியாது. ரொம்ப பொறுமை நிதானமாக இருப்பீங்க. சீக்கிரமாக இவங்களை அசைச்சு பார்க்கலாம், கொஞ்சம் எமோஷ்னல் லாக் பண்ணி பார்க்கலாம் இவங்கள. கொஞ்சம் உங்களை கூட இருக்கிறவங்க அதாவது உங்கள் மேலே ஜல்லஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து எதையுமே வந்து கொஞ்சம் யோசித்து அதாவது டக்குன்னுலாம் கோவப்படுறது, டக்குன்னு எமோஷ்னல் லாக்லாம் ஆக மாட்டீங்க. ஸோ ரொம்ப வந்து ஸ்டெபிளாக இருப்பீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து ஹீலர்ஸ், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அப்புறம் வந்து தெரப்பிஸ்ட், அந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய, ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடிய செக்டாரில் இருப்பீங்க. அது டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், அப்புறமா வந்து மக்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குரூப்பில். இப்போ எப்படின்னா என்ஜிஓ மாதிரி, தென் காவல்துறை, இராணுவத்துறை, அந்த மாதிரி அப்படி தெரியுது. சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக சக்ஸஸ். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். அதான் சொன்னேனே, இந்த கார்டு பார்த்தோன்னே சொல்லிட்டேன். உங்களுக்கு உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. நீங்கள் எதுக்காக கேட்டிங்களோ, ஜாப் வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்ப்பா அப்படின்னு கேட்டிருந்தால் வேலை கிடைக்கும். அதுக்கான சைன் கண்டிப்பாக கிடைக்கிது. அதே மாதிரி உங்களுக்கு மணி எனர்ஜியும் நல்லா இருக்குது. சடனாக ஒரு மணி இன்கம் உங்களுக்கு வரும். உங்களோட வேலையில் ஒரு ப்ரமோஷன், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு உங்களை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறாரு. அதுதான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செக்டரில் இருக்கீங்க. ரொம்ப நீங்கள் வந்து தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களோட வெற்றியை கொண்டாட போகிறீங்க கைஸ். அவருக்கு கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க பாருங்கள். உங்களோட சக்ஸஸை வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க அங்கீகாரம் பண்ணுவாங்க. நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து அவார்டு, அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பு, ப்ரமோஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். எதுக்காக நீங்கள் வந்து அப்பாக்கிட்ட வந்து ப்ரேயர் வச்சிங்களோ, எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் முன்னேற்றம் இருக்கணும், இல்லை நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ரொம்ப நல்ல ப்ரமோஷன் இல்லாமல் இருக்குது, ப்ரமோஷன் வரணும், இல்லை எனக்கு வேறு ஒரு பிரான்ச் நான் மாறணும், எனக்கு என்ன சொல்கிறது, இடமாற்றம் வேணும், ஒரு பிளேஸ் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி ப்ரமோஷனும் வரணும், அந்த மாதிரி ஏதோ என்னென்ன இன்டென்ஷன் வச்சிங்களோ எல்லாமே கொடுக்குறேன்றாரு. ஆனால் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இந்த மாதிரி இருப்பீங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் எமோஷ்னல் லாக்கில் இருந்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட பர்சனல் பவர் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நிறைய உங்களை சுற்றி இருக்கிறவங்க தொல்லை கொடுத்துருப்பாங்க. உங்கள் சக்ஸஸை வந்து தடுக்கணும்னு நினச்சி சில பேர் வந்து உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துருக்கலாம். நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறதுல ஜெல்லஸாக இருக்கலாம். உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க எல்லாரையுமே மன்னிச்சிருங்க. அது உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல கூட இருக்கலாம். மன்னிக்க சொல்கிறார். அந்த ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ஹீல் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஃபர்தராக வந்து நம்ம டேரோட்டில் பார்க்கலாம். அப்போ 48 ஹவர்ஸில் இன்னும் என்ன ஒரு மெசேஜ் வச்சுருக்காரு, ஃபர்தராக என்ன சொல்ல வராங்க, இன்னும் டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். கமெண்ட்டில் வந்து ஓம் சரவண பவா, இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு நன்றி, என்னென்ன சொல்லணுமோ, எப்படி கூப்பிட்டா அவரை பிடிக்குமோ அப்படிலாம் கூப்பிடுங்க, சொல்லுங்கள், கமெண்ட்டில் பதிவிடுங்க. அழகாக கைடன்ஸ் கொடுத்தா இருப்பாருங்க. ஃபயர் எலமெண்ட்டுக்கு
மேஷம் சிம்மம் தனுஷ்க்கு 1548 ஹவர்ஸில் இன்னும் என்ன விஷயங்கள் இருக்குது? எஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில பேருக்கு வந்து உங்களோட வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக சில ஐடியாக்கள் இந்த உங்களுக்கு வரும். ஓகேவா? அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதில் ஒரு ப்ரமோஷன் எல்லாமே உங்களுக்கு அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் தான் கிடைக்க போகுது. உங்களுக்கான அந்த விஷயங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 நாள் நல்ல நாள். ஸ்டார்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ். ஓகேவா? அது படிப்பு, ஜாப் கேரியருக்காக யோசித்து வச்சுருந்தாங்களும் சரி, வேலைக்காக அந்த என்ன சொல்கிறதுனா அடுத்த ப்ரமோஷனுக்கு நம்ம வந்து எப்படி இதை பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை டக்குன்னு வந்து பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் ஒரு பெரிய ஹையர் அதாவது எப்படின்னா ஒரு டீம் லீடராக, ஒரு மேனேஜர், அந்த மாதிரி ஒரு ஹையர் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங் கிடைக்கும். சூப்பர். ஓகேவா? ஒரு ஹையர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள், உங்களோட வேலையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு சக்ஸஸ் இருக்குது. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்கு இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. God bless you. குருச்சரணம். பவர் உங்கள் கையில் இருக்கும். ஓகேவா? ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பார்ட்னர்கிட்ட ஒரு நல்ல ஒரு எப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் நாளாக வந்து பேசாமல் இருக்காங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ வந்து முருகரோட பிளஸ்ஸிங்னால் அவங்க வந்து உங்ககிட்ட இணக்கமாக நடந்துக்கலாம், அன்பாக இருக்கலாம். ஓகேவா? அந்த ஒற்றுமை, இப்போ ஒரு லவ்வர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்குங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறு இருந்தால் அது எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்டபிளாக இருப்பீங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த மாதிரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, திருமணமான தம்பதியராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இப்படி ஒரு பர்சன் வரணும் முருகா, என்னை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கும், ஒரு நல்ல ஜாபில் நல்ல ஒரு எப்படின்னா ஒரு திறமையான ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் எனக்கு லைஃப் பார்ட்னராக வரணும். பாருங்கள், நான் ஒவ்வொரு வார்த்தை அந்த கீவேர்ட் மாதிரி சொல்கிறேன், டக்குன்னு அங்கே மெசேஜ் அந்த டோன் சவுண்டு கேட்குது பாருங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷஸ் கேட்குறீங்க, கண்டிப்பாக நடத்தி தருவார். எஸ்கார்டு. ஓகேவா? கண்டிப்பாக உங்களோட இன்டென்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு வழியாக பார்க்கும் பொழுது 75% பீப்புள் நீங்கள் இப்படி இந்த மாதிரி தாட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸோட ஒரு நல்ல பர்சன் உங்களை மீட் பண்ணலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம், அவங்களோட உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி
அடுத்த கட்டம் அது மூவ் ஆன் ஆகும். அதுக்கான சைன் காமிப்பார் உங்களுக்கு. ஓகேவா? கண்டிப்பாக பாருங்கள், திருமணத்துக்கான பாக்கியம்தான். ஓகே, இது வந்து மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு செகண்ட் லைஃபாக கூட இருக்கும். ஃபஸ்ட் லைஃப் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லைஃப்காக ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே, சூப்பராக வந்திருக்குப்பா. ஃபயர் எலமெண்ட் ராசிகள் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களுக்கு. அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஓம் சரவணபவ ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.